Hello guys, welcome back to Zamfo Apps. போன வீடியோல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ் பத்தி ரொம்பவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல. சப்போஸ் நீங்க லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலீங்கன்னா மேல ஐ ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் இந்த டுட்டோரியல் சீரிஸ்ல இருக்கிற எல்லா வீடியோஸுமே டிஸ்ப்ளே ஆகும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்களோ அந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணலாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றதா இருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் இந்த டுட்டோரியல் சீரிஸை பிரேக் பண்ணாம கண்டினியூவா C# ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 2 டைப் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஒன்னு if else, another switch. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா if else ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். if else ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்றேன், நான் கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ஓட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் இல்லைங்களா, இன் இந்தியா இல்லைங்களா. இப்போ 18 இயர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்றது தான் பேசிக்கலி நம்ம ஃபாலோ பண்ற ஒரு ரூல். இப்போ உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம செக் பண்ணோம்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், ஐ மீன் என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா if else ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லையா switch ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பட் பேசிக்கலி if else ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if இங்க கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா if ஏஜ் greater than or equal to 18 ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா you are eligible to vote ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்ல you are not eligible ன்னு சொல்லிட்டு else blockல பிரிண்ட் பண்ணிடலாம். சோ if கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த block of statements எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்ல false என்ற கேசஸ்ல else block of statements எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பர்பஸ்ல தான் if else யூஸ் பண்றோம். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரியும். சோ எக்ஸாம்பிள் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, நோட்பேட் ஓபன் பண்ணணும். எதுக்காக நோட்பேட்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் நம்ம விஷுவல் ஸ்டுடியோல நம்ம C# ப்ரோக்ராமிங் பண்றது இல்ல இப்போதைக்கு, நோட்பேட்ல தான் நம்ம ராவா செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ நோட்பேட் ஓபன் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. மேல ஐ ஐகான் டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு, ப்ரீவியஸ் வீடியோ பிளேலிஸ்ட். அதுக்குள்ள போனீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா நான் நோட்பேட்ல எப்படி சேவ் பண்ணணும் அண்ட் எப்படி எதுக்காக நம்ம நோட்பேட் யூஸ் பண்றோம்ன்றதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ தட் நான் பண்ண உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் புரியுங்க. சரிங்களா? சோ இப்போ நோட்பேட் ஓபன் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்றேன். நீங்க சேம் திங் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன், இந்த ஈச் அண்ட் எவ்ரி லைனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை பாருங்க. சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா if ஸ்டேட்மெண்ட் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. if அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். int age is equal to 15 ன்னு கொடுக்கிறேன். சோ int ஏஜ்ல 15 இயர்ஸ் ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ண போறேன். சரிங்களா? வெதர் நான் எலிஜிபிளா இல்லையான்றதை செக் பண்ண போறேன் இப்போ இந்த ஏஜ் வச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா if கண்டிஷன் என்ன, ஏஜ் greater than or equal to 15 ன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்பதான் we are eligible to vote இல்லைங்களா. சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் இங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க எழுதணும். சோ என்ன பண்றேன்னா if ஸ்டேட்மெண்ட்கான பிளாக் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்றதுக்கு console dot write லைன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், C# ரொம்பவே கேஸ் சென்சிட்டிவ். ஸோ சிங்கிள் லெட்டர் தப்பா இருந்தாலும் கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் தப்பா இருந்தாலும் ப்ரோக்ராம் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது, எரர் கண்டிப்பா டிஸ்ப்ளே ஆகுங்க. ஸோ ஐ மீன் கம்பைலேஷன் எரர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ரோக்ராம் உள்ள வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். என்னன்றேன்னா 18 கொடுக்கணும், 15 மாத்தி கொடுத்துருக்கேன். சோ if ஏஜ் greater than or equal to 18 இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள you are eligible என்றது நான் பிரிண்ட் பண்றேன். சரிங்களா? you are
எலிஜிபிள். ஸோ யூ ஆர் எலிஜிபிள்ன்றத பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இஃப் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து 18 இருந்தால் தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி டு ஓட் இல்லைங்களா நம்ம இந்தியாவில். ஸோ அதை வந்து இப்போ செக் பண்ணுறோம். சப்போஸ் வந்து 18 ஆகலை, நான் கொடுத்த ஏஜ் வந்து என்னுடைய ஏஜ் வந்து 18 ஆகலைன்ற கேஸில் எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக காப்பி பேஸ்ட்ன்றதை பண்ணுறேன். நீங்கள் வந்து சேம் திங் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வந்து உங்களால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியாது. அண்ட் நான் இப்போ வந்து ப்ரோக்ராம்ன்றது முடிச்சுட்டேன். இதை நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டில் வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி சேவ் பண்ணணுன்றது. நான் வந்து டி டிரைவ்ல வந்து C# பண்ற ஃபோல்டர்ல தான் சேவ் பண்றேன். சரிங்களா? ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றத ஜஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கண்டிஷனல் டாட் சிஎஸ் விச் மீன்ஸ் வந்து கிளாஸ் ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து சிஎஸ். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணது வந்து கிளாஸ் ஃபைல். அந்த கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரன் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா .csன்னு கொடுத்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா அது கிளாஸ் ஃபைலாக வந்து இங்கே பாருங்க, இங்கே கண்டிஷனல் .cs இது வந்து C# உடைய சோர்ஸ் ஃபைல்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுது பாருங்க பாயிண்டர் வைக்கும்பொழுது. ஸோ .csன்னு கொடுக்கும்போது பை டிஃபால்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன். உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ஃபைல் வந்து இப்போ அவுட்புட் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி அவுட்புட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோவுடைய கமெண்ட் ப்ராம்ப்டை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ 2019 டெவலப்பர் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோன்னு இருக்கு இல்லைங்களா? இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் ஆன உடனே பை டிஃபால்ட் லொக்கேஷன்ன்றது இங்கே இருக்கும். அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ சேஞ்ச் பண்ண பிறகு தான் வந்து நமக்கு ஒர்க்கு. ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட் லொக்கேஷன் டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ நான் வந்து டி டிரைவில் என்னுடைய ஃபோல்டர் அண்ட் ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் வந்து டி டிரைவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே என்ன ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னா C# பண்ணுற ஃபோல்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ C# ஃபோல்டருக்கு மாற்றிட்டேன். இதுக்குள்ள ஃபைல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் .cs. ஸோ CSC விச் மீன்ஸ் வந்து C# கம்பைலர். C# கம்பைலர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்டிஷனல் .cs என்ற கிளாஸ் ஃபைலை வந்து நம்ம இப்போ கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ டு செக் வெதர் வி ஹேவ் எரர்ஸ் ஆர் நாட்ன்றது தான் இங்கே செக் பண்ணுவோம். கண்டிஷனல் ஸோ CSC conditional.cs which means வந்து நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ் ஃபைல். இப்போ அது கம்பைலர் என்ன பண்ணுன்றனா conditional.cs என்றதை செக் பண்ணோம். நமக்கு எரர் இருந்ததுன்னா எரர் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா எரர் இல்லைன்னு சொல்லிட்டு blank spacing வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணும்போது CSCன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் which means C# கம்பைலர். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதுக்காகன்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். .exe எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆயிடும். எப்போ வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி முடிச்சோமோ அப்பயே வந்து நமக்கு இங்கே conditional.exe என்றது ஃபைல் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ ரன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு அவுட்புட் வந்திருக்கு. பிகாஸ் நம்மளுடைய இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 விச் மீன்ஸ் வந்து ஏஜ் லிமிடேஷன் வந்து நமக்கு 18 பட் வந்து 15 இருக்கும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆச்சு இல்லைங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த if else ஸ்டேட்மெண்ட்ன்றதை மேஜராக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த if else ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அதுவே வந்து நான் இங்கே 19 or 20 என்ற மாதிரி கொடுக்குறேன். 20ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வாங்க. கம்பைல் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுங்க. யூ ஆர் எலிஜிபிள் பிகாஸ் யூ ஆர் 20 நவ் ரைட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேசிக்கலி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த பர்பஸுக்காக தான் வந்து நம்ம if else ஸ்டேட்மெண்ட்ன்றதை யூஸ் பண்ணுறோங்க. நான் உங்களுக்கு if else ஸ்டேட்மெண்ட்டில் அனதர் ஒரு எக்ஸாம்பிளும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு இதுலயே. இப்போ இஃப் எல்ஸ் மாதிரி வந்து எல்ஸ் இஃப் இருக்கு. இப்போ ஒரு தடவை தான் வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ண முடியுமா, இன்னொரு முறை கண்டிஷன் வந்து நம்மளால செக் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா வந்து வேற கண்டிஷன்ஸும் வந்து நம்ம இங்க வந்து செக் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்ஸ் இஃப் சொல்லிட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இஃப்ல பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 கொடுத்திருந்தோம் இல்லைங்களா. இப்போ இங்க வந்து அதர் கண்டிஷனும் நம்ம ஒரே தடவையா வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். நமக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து 12 PM வந்து ஆஃப்டர்நூன் இல்லைங்களா, 12 கீழே இருக்கிறது வந்து AM, which means 11:59 AM கூட மதியம் இல்லை, 12 PM தான் வந்து நமக்கு வந்து ஆஃப்டர்நூன் இல்லைங்களா. நான் என்ன பண்றேன்னா சும்மா டே, நான் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறேன், டேன்னு சேஞ்ச் பண்றேன். டே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்னா வந்து ஆஃப்டர்நூன் கொடுக்குறேன். இங்க எல்ஸ் இஃப்ல என்ன பண்றேன்னா டே லெஸ் தென் 12ன்னா வந்து AM PM பெட்டரா வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ AM கொடுக்குறேங்க, இங்க PM கொடுக்குறேன். ஸோ 12 ஆச்சுன்னா 12 PM சொல்லுவோம் இல்லைங்களா. 12 PM அப்படி இல்லைன்னா வந்து AM அப்படி வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் என்ன இந்த வேல்யூ என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். இங்க நான் என்ன பண்றேன்னா சும்மா எக்ஸாம்பிள்ன்றதுனால வந்து லைக் வந்து லைக் என்டர் கரெக்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா டேல வந்து 11ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்ற எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. டேல வந்து இந்த கண்டிஷன் வந்து என்ன எப்படி செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டேல என்ன வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணணும். டேல வந்து 11 இருக்கு, 11 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 12 செக் பண்ணணும். ஃபால்ஸ் அந்த அடுத்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள வரும். ஸோ இங்க எல்சிஃப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டே லெஸ் தென் 12 செக் பண்றோம், 11 லெஸ் தென் 12 செக் பண்ணோம் இல்லைங்களா. ஆமா, 11 வந்து லெஸ் தென் வந்து 12 இல்லைங்களா. அப்ப என்ன ஒண்ணுனா கன்சோல் டாட் ரைட் லைன்ல AM பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை இருந்தா PM பிரிண்ட் ஆகும். பிகாஸ் வந்து 12க்கு மேல போகும்போது 12 PM இல்ல ஐ மீன் 1 PMன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா 11 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இந்த அவுட்புட் விச் மீன்ஸ் AM அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வந்து நான் வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்கலன்னா ஐ மீன் கொடுக்கல, நம்ம வேல்யூ வந்து தப்பா கொடுத்துருக்கோம் இல்ல ஆல்பபெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து கரெக்டான வேல்யூ வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா. இதுதான் வந்து இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஐ மீன் ப்ரோக்ராம் உடைய அவுட்புட் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் கம்பைல் பண்றேன், சேவ் பண்ணிட்டேன், நான் கம்பைல் பண்றேன், கம்பைல் பண்ண நோ எரர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் AM. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து AM என்ற அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுவே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 13 கொடுக்குறேன், ஏன்னா வந்து 12 hours கவுண்ட்ன்ற மாதிரி வந்து இன்டீஜர் எடுத்துக்குதுங்க. ஸோ இப்போ நான் வந்து 13 கொடுக்குறேன். 13 விச் மீன்ஸ் வந்து 24 hours ஃபார்மேட்டில் 13ன்றது 1 இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து என்ன வந்து பிரிண்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணுங்க. PM பிரிண்ட் ஆகணும் பேசிக்கலி. இப்போ கம்பைல் பண்றேன், நோ எரர்ஸ், conditional.exe PM. சரிங்களா. ஸோ போஸ்ட் மார்னிங் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாங்க. ஸோ ஓகே கைஸ், மோஸ்ட்லி வந்து இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து நம்ம என்டர் பண்ணலாம். அப்படி இல்லையா வந்து எதனா சைன்ஸ் யூஸ் பண்ணி பிளஸ் சைன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும்னா 1ன்னு கொடுத்தா ஆட் ஆகணும், 2ன்னு கொடுத்தா சப்ராக்ட் ஆகணும், 3ன்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேஸ்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அந்த கேசஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ன்றதை யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரியும். ஸ்விட்ச் இங்க டேல நான் 1ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? எக்ஸ்பிரஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டே. ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் இங்க. ஸோ 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 1ல வந்து என்ன கேஸ் வந்து கேசஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். நீங்க பாருங்க இந்த சின்டாக்ஸ் பாருங்க. கேஸ் 1ன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஸ் 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 2 கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 1 2 தவிர்த்து, ஏன்னா இங்க 1 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள்ல. சரிங்களா? ஸோ அது இல்லாம வந்து 3 கொடுத்துட்டோம்னா என்ன உண்டுன்னா இந்த 1 2 இல்லாத ஒரு நம்பர்ன்றதுனால அது டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது எடுத்துக்கும். அந்த பர்பஸ்க்காக இந்த டிஃபால்ட்ன்றது யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த பிரேக் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ 1ன்னு கொடுத்துட்டீங்க, 1ல வந்து நான் அடிஷன் ஆபரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்றேன்னு நினைச்சுக்கோங்களேன். a plus b is equal to c என்ற மாதிரி வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ a plus b is equal to c என்றது பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆன்சர் எனக்கு வந்துச்சு, முடிஞ்சிச்சு, ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து ஆபரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட்ல பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பிரேக் ஆகி வெளியே வந்துருங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருந்து வெளியே வந்துடும். சரிங்களா? அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த பிரேக் என்ற கீவேர்டை யூஸ் பண்றோம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பேசிக்கலி வந்து இப்படி தான் வந்து அந்த ஃபார்மெட் வந்து இருக்கும். கேஸ் 1 எந்த இன்புட் நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த இன்புட் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். இங்க வந்து கொடுத்துருக்கிற இன்புட்டும் இந்த கேஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து சேம் மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அடுத்த கேசஸ்க்கு போய் செக் பண்ணோம். 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மண்டே டியூஸ்டே வீக் டேஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ 1 to வந்து 7 வரைக்கும் நம்ம செக் பண்றோம்னா அந்த 1 to 7 வரைக்கும் இங்க நம்பர்ஸ் கேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சரிங்களா? நான் யூஸ் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் 1 to 7 வரைக்கும் கொடுத்துருக்கேன் இங்கே இப்போ. சரிங்களா? ஸோ கேஸ் 1 வந்து கேஸ் 1ன்னு பார்த்தீங்கன்னா மண்டே, கேஸ் 2ன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, கேஸ் 3ன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அண்ட் 4 Thursday, 5 Friday, அண்ட் 6 வந்து சாட்டர்டே, 7 வந்து சண்டேன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் கொடுக்க போகிற வேல்யூஸில் எந்த வேல்யூமே மேட்ச்சில் வந்து இது வந்து மேட்ச் ஆகலை, கேசஸில் வந்து மேட்ச் ஆகலைன்ற கேஸில் என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்ன்ற இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் வந்து மேட்ச் நாட் ஃபவுண்ட்ன்ற வேல்யூ வந்து அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்டானா வேல்யூ வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன். நான் இன்ஸ்டெட் ஆஃப் 1 வந்து 5 கொடுக்குறேன். எந்த டே வந்து பிரிண்ட் ஆகுதுன்றதை நம்ம இப்போ அவுட்புட்ல செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சிருக்கோம். அப் ஏரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண கமாண்ட் வந்து இருக்கும். ஈஸியா வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் வந்து நீங்க டைப் பண்றதை விட யூஸா வந்து கம்பைல் பண்ணும்போதும் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ C# கம்பைலர் conditional.cs என்ட்ரடிங்க. நோ எரர்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். அவுட்புட் Thursdayன்னு வரணும் இல்லைங்களா? சாரி ஃப்ரைடேன்னு வரணும் இல்லைங்களா? விச் மீன்ஸ் வந்து 5 வந்து ஃப்ரைடே. ஓகே, ஸோ ஃப்ரைடே வந்து அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த கேஸ் நம்பர்ஸ்ல வந்து இல்லாத ஒரு நம்பர் வந்து நான் வேல்யூவை வந்து இங்கே கொடுக்குறேன். லைக் வந்து 9ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் சேவ் பண்றேன். மறுபடியும் கம்பைல் பண்ணுங்க.
எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ மேட்ச் நாட் ஃபவுண்ட் விச் மீன்ஸ் வந்து இந்த 9 என்ன ஆகும்னா எல்லாம் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் இந்த டேல வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டே வந்து ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டே வந்து இந்த கேஸில் இருக்கிற வேல்யூவோட போய் செக் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 9 வந்து இதோட மேட்ச் ஆகுதா கேஸ் 1ல இல்லை 2ல செக் பண்ணுது இல்லை 3ல செக் பண்ணுது 4 5 6 7 8 ஸோ 7 வரைக்கும் செக் பண்ணுது. எனக்கு 7 வரைக்கும் தான் நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இது எதுலுமே இல்லை அப்படின்ற டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ இது வந்து பிரிண்ட் ஆகிடும். இட் இஸ் லைக் எல்ஸ் பிளாக்குங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் எப்படி வந்து இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது இந்த லிஸ்ட்ல வந்து விச் மீன்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா பை டிஃபால்ட் வந்து ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த டிஃபால்ட் என்ற இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த பிளாக் வந்து அந்த பர்பஸ்க்காக தான் டிஃபால்ட் பிளாக்ன்றதை யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதுலேயே வந்து இன்ட் டே ஈக்குவல் டு 9 ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டைனமிக்காக வந்து வேல்யூவை கெட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி வந்து டைனமிக்கா வந்து வேல்யூ வந்து இன்புட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுன்றதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்புட் அண்ட் அவுட்புட் என்ற வீடியோஸ்ல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வேல்யூ வந்து எப்படி வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இன்டீஜர்ன்ற வேரியபிளுக்கான வேல்யூ தான் வந்து நம்ம கெட் பண்ண போறோம் யூசர் கிட்ட இருந்து. இப்போ யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ற வேல்யூ எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். console.readline இந்த கிளாஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா வேல்யூவை கெட் பண்றோம். கெட் பண்ணி அந்த வாங்கின வேல்யூவை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி டே 1ல கொடுத்துடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த டே போய் இருக்கிற கேசஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். சரிங்களா? இதுதான் வந்து பேஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போ நம்ம அவுட்புட் வந்து எப்படி வருதுன்றதை செக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணுங்க. நோ எரர்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். நோ எரர்ஸ். இப்போ வந்து conditional.exe கொடுத்த உடனே வந்து இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து கெட் பண்றதுக்காக அது பிளிங்க் ஆகி வருது இல்லைங்களா? அங்க வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறோம் இப்போ. விச் மீன்ஸ் வந்து அந்த console.readline சொல்லிட்டு ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து அதை கெட் பண்ணோம். அதுக்காக தான் வந்து அது பிளிங்க் ஆகி இருக்கு இல்லைங்களா? இங்க போயிட்டு நான் இப்போ இதுல இந்த கேசஸ்ல இருக்கிற எந்த வேல்யூ இல்லாத ஒரு வேல்யூவை நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 7 வரைக்கும் இங்க இருக்கு. இல்லாத வேல்யூ 9 இல்லைங்களா? 9 கொடுக்குறேன். என்ன மேட்ச் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அனதர் எக்ஸாம்பிள் வந்து இதுலயே செக் பண்ணலாம் பாருங்க. ஃபவுண்டர் மாதிரி பண்றேன். 1 கொடுக்குறேன். இப்போ 1 கொடுத்தா மண்டே நம்ம டிஸ்பிளே ஆகணும். ஸோ மண்டே டிஸ்பிளே ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ற எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்க வந்து இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேல்யூஸை நீங்க கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பர்பஸுக்காக தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ன்றதை நம்ம யூஸ் பண்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். பிரேக் அண்ட் டிஃபால்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ பிரேக் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கொடுத்தோம், 2 கொடுத்தோம், 3 கொடுத்தோம் கேஸ் நம்பர்ஸ் இல்லைங்களா வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அந்த கோட் பிளாக்கு உள்ள போகும் இல்லைங்களா? மண்டேன் பிரிண்ட் ஆயிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல இருந்து வெளியே வரணும்னா அந்த பிரேக் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருந்து அந்த பிளாக் ஆஃப் கோட்ல இருந்து பிரேக் ஆயிட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருந்து வெளியே வந்துடும். சரிங்களா? சப்போஸ் வந்து நீங்க கொடுக்குற வேல்யூ கேஸ்ல எந்த கேஸ்லயுமே வந்து மேட்ச் ஆகல என்ற சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து இது டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ல எந்த வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருந்தோம் மேட்ச் நாட் ஃபவுண்ட்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டிஃபால்ட்டா எதனா வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகணுன்ற கேசஸ்ல வந்து இந்த டிஃபால்ட்ன்ற பிளாக் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து மெயில் பண்ணலாம். என்னுடைய மெயில் ஐடி எவ்ரி வீடியோடைய ஸ்டார்ட்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன் zamfoapps@gmail.com சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கு மெயில் பண்ணலாம். இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் இந்த டியூட்டோரியல் சீரிஸை பிரேக் பண்ணாம கண்டினியூவா பார்த்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.